நமக்கு தான் முதல்ல வருது. இப்போ யாரோ மேலே கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கோபத்தில் வந்து தணல் தீ இருக்குல்லையே எடுத்து அவங்க மேலே போடுறோம். அது அவர் மேலே பட்டாலும் படலாம், படாடலாம் போகலாம். ஆனால் நம்ம கை வந்து போச்சு இல்லையா? நீங்கள் சாபம் கொடுக்கலையும் கோவப்பட்டு, அவங்களுக்கு கெடுதல் ஆகலாம், ஆகாமல் போகலாம். ஆனால் நம்ம மனதில் கெட்ட எண்ணங்கள்னால வந்து we are already creating negativities that the cause for all diseases like cancer. இப்போ ட்ரீட்மெண்ட்டை வந்து மாடர்ன் மெடிசன்லேயே வந்து கீமோதெரப்பி எல்லாம் பண்ணாமல் இருக்கலாம். வந்து யூ ட்ரீட் யுவர் செல்ஃப். நீங்கள் தியானம் பண்ணுறதுனால நிறைய ரிசர்ச் வந்துருக்கு. இப்போ தியானம் பண்ணும்போது குணப்படுத்த முடியாத நோய் எல்லாமே குணமாயிடுது. உங்கள் ட்ரீட்மெண்ட்டோட நீங்கள் இந்த மெடிடேஷன், இன்னொரு பாசிட்டிவ் திங்கிங், மற்றவங்களை நம்மளை மன்னிக்கணும். ஐயோ உங்களை பற்றி நம்ம தப்பாக நினச்சிப்பேன், முதல்ல நீங்கள் மன்னிக்கணும். ஷுட் ஃபர்கிவ் அவர் செல்ஸ் ஃபர்ஸ்ட், தென் ஃபர்கிவ் அதர்ஸ் ஆல்சோ. இல்லைன்னா காலம் பூரா அந்த இதில் கோபத்திலே வளப்படுங்க. யூ வேஸ்ட் யுவர் லைஃப் ஒன்லி திங்கிங் பேட் ஆஃப் அதர்ஸ் அண்ட் கெட்டிங் ஆங்க்ரி வித் அதர்ஸ். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி இது பழைய காலத்தில் சொன்னாங்க ஆன்மீக பெரியவர்கள். இன்றைக்கி வந்து மாடர்ன் ரிசர்ச் இஸ் ப்ரூவிங் ஆல் திஸ் டுடே. மாடர்ன் சயின்ஸ் ப்ரூவ் பவர் ஆஃப் மெடிடேஷன். அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து தே காட் எ சேனல் மியூசிக், மெடிடேஷன் மியூசிக் போடுறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போடும்போது அவங்க வந்து ரிக்கவரி ஃபாஸ்ட்டாக, சர்ஜரி பண்ண பிறகு கூட அந்த மெடிடேஷன் மியூசிக்கு தியானம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரிக்கவரி. சில பேர் அதுலேயே குணமாகுதுங்கிறாங்க. அதனால் முதல்ல வந்து மற்றவங்களை நாம் திருத்த முடியாட்டியும் நம்மளை நாமே திருத்தக்கூடியது அதுதான் வாழ்ந்து தியானம். We can correct ourselves. Forget changing the world. You won't be able to change anybody, ma. You can only have power over ourselves. I have power on myself. Not on my wife, husband, children, no. You can tell them, but beyond that point you can't go. You have complete power on yourself, actually. So that is why they say meditation, dhyanam, compassion. What is important is மன்னிக்கிற மனப்பான் வேணும். நம்மளை மன்னிக்கணும், மற்றவங்களை மன்னிக்கணும். மன்னிக்கிறது சொல்லுவோம், மறக்கிறது கஷ்டம். ஆனால் படித்து பல நாள் ஆன பிறகு மறக்க முடியும். மறக்காத வரைக்கும் நீங்கள் மன்னிப்பு பூரணமானது இல்லை. அதனால் இது மாதிரி நிறைய உங்களுக்கு அதே மாதிரி பாசிட்டிவ் திங்கிங். ஒரு ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு செப்பல் ஷூ மேக்கிங் கம்பெனி, அவர் ஒரு கிராமத்துக்கு தூரத்தில் இருக்கிற கிராமம், மலைவாழ் மக்கள்னு வைங்களேன், போய் இந்த ஷூ விற்று அங்கே போய் பார்க்குறாரு, யாருமே ஷூ போட்டுக்கல, எல்லோரும் வெறுங்கால தான் நடக்கிறாங்க இல்லைங்களா. அப்புறம் திரும்ப சொல்லியிருக்காரு, அங்கே விற்க முடியாது, யாருமே ஷூ போடுறது இல்லைன்னு. அதே கம்பெனி இன்னொருத்தர் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கலாம், அவர் அனுப்பிச்சது. அவர் போய் உட்காந்து பார்த்துட்ருக்காரு, யாருமே ஷூ போடுறதில்லை, ஆனால் காட்டுக்கெல்லாம் போகிறாங்க, பாம்பு அடிச்சு ஆகிறாங்க, முள் ஏறுது. அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த ஷூ போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் இருக்குது. பாம்பு கடிச்சு சாக மாட்டீங்க, முள் இருக்காது, அப்புறம் முள் ஏறினா கால் எதாவது ஆகிடுனா உங்கள் வேலைக்கு போக முடியாது, சம்பளிக்க முடியாது சொல்லும் பிறகு விளக்கமாக சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்பிக்கை, எல்லோரும் வாங்கினாங்க, பெரிய பிரபலமான பிஸ்னஸ் ஆச்சுது. ஒரே கம்பெனி தான், ஒரே ஷூக்கு 2 ஆள். ஒருத்தர் போய் நெகட்டிவ், நடக்காதுன்ட்டு போகிறாரு, நடக்கலை, இவர் நடக்கும்ட்டு போகிறாரு. அந்த மாதிரி எதுலேயுமே வாழ்க்கையில் விரக்தி அடையக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி தோல்வி ஏற்படும். சில சமயத்தில் சில பேர் குடும்பத்துலேயோ இல்லையோ ஒழுங்காக நடந்துக்க மாட்டாங்க. அதுக்காக நம்பிக்கை விடக்கூடாதுங்க. நம்பிக்கையோடு இருக்கணும். முதல் நம்பிக்கை நமக்கு வந்தோன்னா மற்றவங்களையும் நம்ம மாற்ற முடியும். ஸோ நம்ம எண்ணமெல்லாம் உயர்வாக இருக்கணும், உள்ளதாக இருக்கணும் பண்ணணும். அப்புறம் காலையில் எழுந்து நம்ம எழுந்திருக்கிறோம். எழுந்திருக்கும் போது என்ன ஆகுது, நேற்று நடந்தாலும் நினைக்கிறோம். நேற்று சிலது தவறு நடந்திருக்கலாம், அதை நினச்சிட்டு நம்ம டிப்ரெஸ் ஆகக்கூடாது. இன்றைக்கி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, ஐயோ பயக்கூடாது, முடிவு பண்ணோம். நடந்தாச்சு, நடந்ததுலேருந்து நான் நல்லா பாடம் கற்றுட்டோம், இன்றைக்கி எனக்கு நல்லா நடக்கணும். அப்படி நம்பிக்கையோடு உறுதியோடு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் காரியம் நிச்சயமாக வெற்றியாகும். அதனால் காலை நேரத்தில் எழுதிருக்கும்போது தியானம் பண்ணி பழகுங்க. பக்தி இருந்தால் சாமி கும்பிடுங்க, வேணான்னு சொல்லு, அதுக்கு வித்தியாசம் கிடையாது. ஆனால் பக்தி போகும்போது பாசிட்டிவாக நமக்கு நல்லா நடக்கும்,
நாம் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தைரியமாக போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அப்புறம் எல்லா செயல்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் மூல விதை எண்ணங்களே. அதே தான் திருப்பி சொல்கிறேன் நான். எண்ணங்கள் இல்லாமல் செயல்கள் இல்லை. ஏதாவது செய்ய முடியும்னா எண்ணம் தானே வேணும். முதல்ல எண்ணம், அப்புறம் தான் செயல். நல்ல எண்ணம், நல்ல செயல், பாசிட்டிவ் தாட்ஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் இட். அப்புறம் வெஜிடேரியன்ஸ் பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. மற்ற இயக்கங்களெல்லாம் சைவத்தை பற்றி தைரியமாக சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஏன்னா நம்ம வர்றவங்க வராமல் போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் பயக்கிறது இல்லை, பயக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு முழு நம்பிக்கை, கருணை. நம்ம மேலே கருணை, மற்ற உயிர் மேலேயும் கருணை. நான் ஒருத்தர் உயிர் வாழ்றதுக்காக எத்தனை உயிரை கொள்வது நாம அவசியமா? அதனால் நல்லதான். ஒன்று மனதுக்கு வேதனை. நம்மளுக்கெல்லாம் தெரியும், சாப்பிடும்போது இது எத்தனை கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு கோழியோ ஆடியோ வெட்டும்போது அது எத்தனை துடிச்சிருக்கும், எத்தனை சாபம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் விஷத்தன்மையாகுது அது. அப்புறம் நம்ம ரொம்ப வேண்டியவங்களே காலமாயிட்டா, இவன் டியரஸ்ட் உயிரில் நீ இல்லாமல் நான் உயிர் வாழ மாட்டேன்னு சொல்கிறவங்களே போயிட்டா 24 மணி நேரத்துக்கு மேலே வச்சுருக்கோம் நம்ம வீட்டில். நினச்சி பாருங்க. ஏன்னா அது சவம்னு நினைக்கிறோம் நாம். அப்படி இருக்கும்போது ஆடு மாடு வெட்டி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறது இல்லையா நீங்கள்? 4 நாள் 5 நாள் கழிச்சு சாப்பிட்றது இல்லையா? அதுவும் சவம் தானே. இட்ஸ் ஆல்சோ டெட் பாடி. அது அதோடைய இந்த துடிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சகமாக வருது. அது நம்பிக்கை இருந்தோ இல்லையோ உங்களுக்கு. இதனால் ஒரு பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரி காமிச்சாங்க. இந்த மாதிரி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தோஸ் வெட்டுறாங்க இல்லைங்களா, வாட் யூ கால் மர்ச்சுரி இல்லை, வாட் யூ கால் தட், அபெட்டோர். அவங்க கேட்குறாங்க எப்படி கொடுத்து போகிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க, எப்படி அடிக்கிறாங்க, சாக வைக்கிறாங்க, அது எப்படி துடிக்குது. பார்த்த பிறகு நிறைய அந்த பார்த்த குழந்தைகள்லாம் வெஜிடேரியன் ஆகிட்டாங்க வெஸ்டர்னில். இவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியல, அவங்களுக்கு தெரியாது. டேபிளில் வரும்போது பார்க்குறாங்க, தே திங்க் எவ்ரிதிங். அதனால் நிறைய நல்லது இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய குணங்களில் முக்கியமானது இரக்க குணம், கம்பேஷன். பிறர் துயர் கண்டு இரக்கம் கொள்வது மனிதத்தன்மை. இரக்கமில்லாத நெஞ்சம் ஈரமில்லாத நெஞ்சம். மனிதனிடம் இரக்கம் காண்கும்போது அதே போல பிற ஜீவன்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும். மனிதனுக்கு பேச முடியும், ஐயா அடிக்காதீங்க சொல்லுவீங்க, வலிக்குதும்பீங்க. அது வாயில்லா ஜீவன், ஒன்றும் சொல்ல முடியாது, பாவம். அதனால் இந்த வாயில்லா ஜீவன்களிடம் அன்பு காட்டவும் இரக்கம் கொள்ள வேண்டும். அது ஏதாவது கேட்குதா நம்மளை மாடாது ஆடாது அது பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டு பால் கொடுக்குது. இப்போ பாலை விட முக்கியமானது சாணம், மூத்திரம், வேல்யூ. பாலை விட நீங்கள் அதில் வர்ற பணத்தை வச்சு நீங்கள் நல்ல விவசாயம் பண்ணலாம், ஆர்கானிக் ஃபார்மிங். அதனால் நீ பால் கறக்காததும் கூட நீங்கள் அது வீணாதில்லை. நம்மகிட்ட ஒன்றும் கேட்கல, அது பாட்டுக்கு புல் சாப்பிட்டு இயற்கை கிடைக்கூட போயிட்டு இருக்கும்போது அது நாம் அது சொல்லுது என்ன, வயலில் இருக்கிற நெல் நீங்கள் சாப்பிடுங்க, வைக்கோல் எனக்கு போடுங்க, அரிசி நீங்கள் எடுத்துக்கங்க, தவிட்டு எனக்கு போடுங்க. அதுதான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நாம் சித்திரவதை பண்ணுறது தவறு. கம்பேஷனேட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. மனிதனுடைய உடல் அமைப்பு சைவ உணவினை உட்கொள்ள திருந்தாற்போல் அமைந்துள்ளது. அதை பற்றி சொல்லியிருப்பாங்க நிறையா. குடலின் நீளம், பற்களின் அமைப்பு, செரிமானத்திற்கு உதவும் வயிற்றில் சுரக்கும் அமிலங்களின் அமிலத்தன்மை ஆகிய அனைத்தும் நாம் மனிதர்கள் காய், கனி, கிழங்குகள் உட்கொள்ளும் தன்மைக்கேற்ப அமைந்துள்ளது.
அதனால் நம்ம படைப்பிலேயே இறைவன் வந்து நாம் வந்து சைவ உணவே உங்களுக்கு உகந்ததுன்னு படிச்சிருக்காரு. சைவ உணவின் மூலம் எல்லா சக்தியையும் பறக்க முடியும். யூ கேன் சே தட் யூ கெட் எனர்ஜி ஒன்லி ஃப்ரம் தி non-vegetarian. It's not correct also. People who have lived longest life have been vegetarians all over the planet. The wisest people also they have lived. அது மட்டும் இல்லை, இப்போ என் பேத்தி மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஸ்கூலில் வந்து கேம்ப்பு கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்ச நாள் இந்த மாடுகளெல்லாம் பழகிட்டு வந்த பிறகு ஷி பிகமே வெகான். ஏன்னா அது வந்து பசு வந்து பால் வந்து கண்ணுக்கு தவிர நம்மளுக்காக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சக்தி இல்லைன்னு சொல்கிறீங்க. விராட் கோலி இஸ் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர், இஸ் எ வெகான். So many eminent personalities and scientists have become vegan. பால் விட்டுருங்கன்னு நான் சொல்ல வரல, கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் பால் கொடுங்க, நாமளும் எடுத்துக்கலாம். அது வி கான்ட் டிப்ரைவ் தட். ஸோ வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு அதை பற்றி. உங்களுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ எனி ஆஃப் யூ ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். பரவாயில்ல, சாப்பிட்டுருந்தீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு விட்டுலாம். இஃப் யூ ஹவ் பீன் ஈட்டிங் so far, think over what I have suggested, and you think there is some sense in what we say. Slowly, if you can't stop suddenly, slowly give it up, because you know you will be blessed by நான் வந்து வாழ்றதுக்குள்ளே என் வயசுக்குள்ளே எவ்வளோ நூற்றுக்கணக்கான கோழிகளையோ ஆட்டுகளையோ சாப்பிட்ருக்கோம். they will all bless you. He is blessed by several thousands of animals all over the planet, because he has converted many people into vegetarianism, and all those animals are blessing him. உங்களால் தான் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம், இல்லைன்னு எல்லாம் சாப்பிட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கொல்லான் திருக்குறள், கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும். ஸோ they pray to you, worship you. அதனால் டுடே in America and Europe also, lakhs and lakhs of people have become vegetarians on compassion, and also from the health point of view also. And also நீங்கள் என்வாயன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங், இந்த கேஸ் வருது இல்லையா, அதெல்லாம் இந்த அனிமல்களை கொல்லும்போது வர்ற இந்த நெகட்டிவ் ஆக்டிவிட்டி, நைட்ரஜன் எல்லாம், தட் இஸ் த மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் வார்மிங். ஸோ மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் தாவர உணவு தான் சிறந்தது. நிறைய இருக்குது, இது மாதிரி நிறைய குரல் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் ஆன் தட். And also some vegetables are healing. மருந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய இந்த சித்த மருத்துவத்திலையும் ஈட்டிய வைத்தியத்திலையும் சில நோய்களுக்கு மருந்து என்ன கேட்டீங்கன்னா, சில உணவுகள், சில காய்கறிகள், சில கீரை வகைகள், சில பழங்கள், சில மரப்பட்டைகள், சில இலைகள், அது சாப்பிட்றது தான் நோய் வராது, வந்தாலும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு. இட்ஸ் ஆல் ரிசர்ச், இட்ஸ் நாட் சுவாமி இஸ் டெல்லிங், ரிசர்ச் ஹஸ் ஷோன். And also people who eat meat every day are more prone to heart attack, diabetes, cancer. அதனால் people who got carcinogenic சொல்லும்போது they say give up red meat. ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் பத்திரிகை அவர்கள் சொல்லிடுற தாவர உணவே சிறந்தது, வேண்டிய அளவு இருக்குது நமக்கு. ஸோ அதனால் நோயற்ற வாழ்வே குறைவிட்டு செல்வோம். இவங்களை நான் பாராட்டுறேன். அவங்க வந்து பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க. நான் எங்கே போனாலும் முதல்ல சொல்கிறது, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டியூட்டி. உங்கள் உடலை, உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்றுவது முதல் கடமை. மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லலாம் போய் பேசும்போது சொல்லுவாங்க, சார் வெரி த டைம், வி ஒர்க் ஸோ ஹார்ட் ஆல் த டைம். ஐ செட், ஆர் யூ பிஸியர் தென் நரேந்திர மோடி? நான் அவர் கேட்டிருக்கேன், நான் நீங்கள் இரவு பகலாக போய் வேலை செய்கிறீங்க,
அது எலெக்ஷனுக்கு முந்தி யூஆர் ட்ராவலிங் ஆல் த டைம். அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்போ அவருடைய ஆசை இதில் அகமதாபாத்தில். ஆனால் சீஃப் மினிஸ்டராகவும் இருக்கீங்க. அது சீஃப் மினிஸ்டராக ஒன்றும் பர்ஃபெக்டாக பண்ணணும். இது நிற்காமல் நீங்கள் போனாலும் இந்த நாட்டை பூரா கவர் பண்ண முடியாது உங்களால். எங்கேருந்து உங்களுக்கு நேரம் எனர்ஜியும் கிடைக்கும்னு கேட்டான். அவர் சொன்ன பதில் நான் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் சொல்கிறது. ஐ ரோட் அபவுட் இட் பிஃபோர் he became PM. He said, I get up at 5 o'clock in the morning, 90 minutes of yoga, pranayama, meditation. 90 நிமிஷம், 90 minutes of yoga, pranayama, meditation. I don't start the day without that. நான் சின்ன வயசுலேருந்தே I've been doing it from younger days. So I don't know what fatigue is. You come at 10 o'clock in the night, you see me, I'll be like this. Or I'll be traveling or in my home office. மற்றெல்லாம் அரசியல் விட்டுங்க நம்மளுக்கு. Even today he does 90 minutes of meditation, yoga. இல்லைன்னா இப்போ நிற்காம சுத்த முடியுமா? ரயிலில் டீ வித்துட்டு இருந்தவர், he told me and it's everybody knows. He didn't have high education. See with what confidence he is moving with the world leaders. American president or Russian president or Chinese general secretary. Confidence. Because he is a man of conviction. Now, நாம் எப்படி நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்கிறது, I said, if you are busier than Narendra Modi, I have no objection. I told Mr. Suresh Prabhu, he is a minister. I know he works very hard. In a public meeting, his wife was in the audience, Uma. I said, Umaji, I've been telling him he's working so hard. He doesn't do exercise. I said, can he see he's busier than his boss? I said, make him do 1 hour of meditation, yoga. I told him in the audience, it's all recorded. I said, how long can you do it? எவ்வளோ நாள் பண்ண முடியும்? சின்ன வயசில் இருக்கலாம். 40 வருஷத்தில் யூ ஆர் டயர்ட். இல்லை, விதின்னு சொல்கிறது அதே ஒரு விஷயம். நம்முடைய அலட்சியத்தினால, லேசினஸ், நாம் உடல் பயிற்சி தியானம் பண்ணாத காரணம் நம்முடைய சோம்பேறித்தனம். நம்மளை நாமே மதிக்காத காரணம். We don't respect ourselves. I tell somebody, I said, you don't respect yourself, how can I respect you? And you become a liability. Each one of us are born to do something in life. படிக்கணும். படிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தால் தானே முடியும். வேலை செய்யணும், குடும்பத்தை காப்பாற்றணும், நாட்டுக்கு சேவை செய்யணும். உடல் நலம் இல்லாமல் என்ன செய்ய முடியும் நீங்கள்? You see young boys, girls, 16 years, 17 years, they are already as if they are 40. Because they spend all the time on the cell phone. I feel sorry for them. You have to look after your family, you have to do something in life, contribute to the country. If you don't take care of yourself, you become a liability to the family. You பார்க்குறமே 20-22 வயசுலேயே you get heart attack. Cancer, also as I told you, mainly because of the mental condition. You take care of your health, right food, right time, right exercise, yoga, meditation பண்ணிருந்தீங்கன்னா very rarely you will lose your health. I don't want to mention the name. Some of them become big leaders, but they have no health. They have to go to America so often for this surgery, that surgery and all that, Whereas with little precaution from நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லணும். All right, half of you, I am much older than you. Half of you are almost middle ages. இப்போ மாற்றலாம். You can change your life anytime. Today, you take a decision, I am going to take only healthy vegetarian food. Every day I will do yoga or walking or gym, or if you can't go to the academy for other, higher achievements, then meditation every day. I tell you, do it for 30 days. And you write to Patriji telling, no, I don't believe you, if you don't find a change in your life. எங்களுக்காக பண்ண வேண்டாம், உங்களுக்காக பண்ணிக்கோங்க.
உங்கள் குழந்தைக்காக பண்ணிக்கங்க. உங்கள் கணவன் மனைவிக்காக நீங்கள் வாழணும் இல்லையா? நாட்டுக்கு சேவை செய்கிறது அப்புறம் இருக்கட்டும். அதனால் there is no excuse. God has given us almost all of us having. அதே மாதிரி குழந்தைக்கு தயாராக இருக்கும்போது என்ன அதெல்லாம் இருக்கு, நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன சாப்பிடணும், என்ன யோகா பண்ணலாம். ப்ரெக்னென்ட் விமன் கேன் டூ யோகா. மெடிடேஷன் அஃப்கோர்ஸ் இஸ் எ மஸ்ட். உங்கள் மகாபாரத கதையெல்லாம் கேட்டிருக்கீங்க நீங்கள். பெரிய தாய் கர்ப்பமாக இருக்கிற ஒரு தாய் யோகா பண்ணலாம், நிறைய யோகா பண்ணலாம். அது தியானத்தில் இருக்கும்போது, நல்ல வார்த்தைகள் கேட்கும்போது, சத்சங்கம் கேட்கும்போது அது குழந்தைக்கு பெனிஃபிட் ஆகுது. அந்த குழந்தைய நல்லா வளரணும். பின்போது பிறந்த பிறகு தான் இல்லை, கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. சொல்லிட்டு நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மோர் ஆஃப் யுவர் டைம். Take care of your health, bodily health first, mental health, then be of service to others. நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது நம்ம கடமை. அது போக மற்றவங்களுக்கு என்ன சேவை செய்கிறீங்களோ அதுதான் திஸ் எ பிளெஸிங் ஃபார் அஸ். நாயக்கர் ஆரம்பிச்சார் பாருங்க, எவ்வளவு ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இங்கேருந்து போயிருக்காங்க. எவ்வளோமா ஒரு 2-3 லட்சம் போயிருப்பாங்களா? இங்கேருந்து போயிருப்பாங்க இல்லையா? மற்றவங்க மாதிரி இல்லை, பணம் பண்ணுறதுக்காக பண்ணல. அவர் நல்ல கல்வி கொடுக்கணும்னு ஆரம்பித்தார். அந்த மாதிரி தேர் ஆல் பிளெஸிங் எவ்ரிவேர். மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் போனால், ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூல், கான்வெகேஷன் போகும்போது நான் சொல்கிறது தான், இந்த நாட்டில் உயர்கல்விக்கு போகணுங்கிறதுல 10% தான் நல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு கிடைக்குது. நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஆல் ஆஃப் யூ ஹேவ் ஜாப்ஸ். Convocation. Go back only one vow take. என்னை விட வசதி குறைந்த ஒருத்தரையாவது நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஒன் பர்சன், ஜஸ்ட் ஒன் பர்சன் ஹூ இஸ் லெஸ் ஃபார்ச்சுனேட் தேன் மீ. வேறு கோயிலுக்கு போக வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் there is nothing greater than that capacity. அப்படி பார்க்கும்போது இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா at least 50% are above poverty line, 70% they say, only 30% are below poverty line. If the people who are above poverty line 50%, each one has the capacity to take care of one person. Some of us do more. If you take above that, I will take care of one person below poverty line. Where is poverty? வசதி உள்ளவங்க வசதி வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள ஒருத்தரை நான் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த நாட்டிலே வறுமையே கிடையாது. நாட்டை விட்டுருங்க. அதுலேயும் நாம் ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடியது நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு அதை இன்னொருத்தருக்காக நஷ்டம் பண்ணணும். இஃப் யூ கான்ட் பி எனி ஃபினான்ஷியல் ஏப், அட்லீஸ்ட் ஷேர் தீஸ் தாட்ஸ் வித் அதர்ஸ். இந்த எண்ணங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கிற பகிர்ந்துக்குங்க. யூ டெல் அதர்ஸ் ஆல்சோ. ஐ கேன் டெல் யூ பீப்புள் லைவ்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ட். I am associated with many spiritual organizations. Masters invite me, I go. I don't sit in judgment. They all do a great job in their own way. They are transformed people. இன்னும் அதிகமாக இந்த மாதிரி தியான மையங்கள் அதிகமான குற்றங்கள் குறையும். See, people who starving, you can't teach them morals and ethics. பட்னி கிடக்கணும் போய் நீங்கள் சமயத்தை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றி பேச முடியாதீங்க. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம வறுமை கோட்டுக்கு உள்ளவங்களுக்கு உதவி செய்யணும். நாம் தென் யூ வில் ஹேவ் லெஸ் கிரைம், லெஸ் போலீஸ் ஸ்டேஷன்ஸ், லெஸ் ஜட்ஜஸ், லெஸ் ஜெயில்ஸ். அப்போ தான் இந்த போலீஸ் எண்ணங்களை குறைக்க முடியும், ஜெயிலை குறைக்க முடியும், குற்றங்களை குறைக்க முடியும். பட் each one of us, you can teach at least about how to reform their own thoughts. ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்ளுங்கள், யோகா பயிற்சிங்க. இதெல்லாம் ஒன்றும் காசு பண்ண வேண்டியதில்லை, அகாடமிக்கு கூட போக வேண்டியதில்லை. ஏமா வீட்டிலே பண்ணலாம், வீட்டிலே பண்ணலாம். வாக் போங்க, நல்ல வாங்க, நல்ல வெயிலில் வாக் போங்க, ஓடுங்க, மரங்களை நடுங்க. பண்ணும்போது இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. We have the capacity to change, transform the society in our own lifetime. 100 வருஷம் கழிச்சு இல்லை. நான் சைனா போயிருந்தேன் ரீசெண்டாக. 30 வருஷத்துக்கு முந்தி
சைனா வந்து நம்ம நாட்டை விட மோசமாக இருந்தது. நிறைய ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அமெரிக்கன்ஸ், ஜெர்மன்ஸ் எவ்வளோ வந்தாங்க. தே செட் we used to come to India, we used to go to China. It was so bad. இன்னைக்கு வந்து there is no poverty. பட்னி கிடந்த சாவரம் கிடையாது இன்னைக்கு. அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹேவ் பீன் லிஃப்டட் அபவ் பாவர்ட்டி லைன். இப்போ சுத்தம் பாருங்களேன். 6 நாள் இருந்தேன் நான். 6 days I was there. They took me around all over, hundreds of kilometers. I could not find a single pothole. ஒரு இடத்துலையாவது ஒரு குழி பார்த்ததில்ல நான். அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க. சரி, சைனா வால் அங்கெல்லாம் போகும்போது ஆயிரக்கணக்கான வர்றாங்க இல்லையா. I went into every toilet. I told my guide, I said, I'm not going there so often, but I want to see how you maintained it. I did not find a single toilet which is not clean. So if China can become like this, why can't we become like that? நான் பாம்பேயில் போகும்போது சொன்னான், என்னப்பா இப்படி இருக்கேன், எப்போ மாறப்போகுது நாங்கள். வெரி பேத்தட்டிக் கண்டிஷன். So first, spiritualize the individuals, then they will take care of the environment, everybody else also. அதனால் உங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையாக அமையணும் வேண்டிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டேன். கண்டதெல்லாம் மனசில் இருந்தெல்லாம் பேசிட்டு நான். பட் இதெல்லாம் வாழ்க்கைக்கு பயனுள்ளது நான் சொல்கிறது, அனுபவத்தில் சொல்கிறது. நான் மாற்ற முடியும். பெரிய பெரிய குற்றம் பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி ப்ரொஃபஸர் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இங்கே அலியாரில் பார்த்துருக்கேன் நான். குடிகாரங்கள்லாம் பெரிய பேராசிரியர்கள் இன்றைக்கி. ஏன்னா நம்ம மனம் தானே, நம்ம மாற்ற முடியும். இன்றைக்கி நினச்சா நான் மாற்றிக்கலாம், மாற்ற முடியாது. மற்றவங்களால் நீங்கள் மாற்ற முடியாது, நம்மளை நாமே மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ இட் இஸ் த பவர் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, என்லைட்மெண்ட் அண்ட் your meditation gives you the path and energy to change ourselves, to change the family, to change the society and become useful citizens of the whole country. Namaskaram.